அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னென்னா, அதுல் சுபாஷ் நாடே வந்து அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்குது. இதில் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக அந்த வீடியோ ஆண்கள் பார்க்கணும். இன்றைக்கி நிறையா பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, அவ்வளோ மன உளைச்சலாக இருக்கார் அவர். இந்த விஷயத்தில் நம்ம நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அதுல் சுபாஷ் இவ்வளோ பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறையா எவிடன்ஸு, லெட்டரு, வீடியோ அதெல்லாம் விட்டுட்டு போயிருக்காரு. அதனால தான் இன்றைக்கி நம்ம எல்லோரும் பேசிகிட்ருக்கோம். சப்போஸ் அவர் எந்த இதுவுமே கொடுக்காம நார்மலாக சூசைட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நம்ம இவ்வளோ இதை பேசியிருக்க மாட்டோம். அவர் தெளிவாக எல்லாமே சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த சட்டம் எப்படி இருக்குது, இந்த சொசைட்டி எப்படி பார்க்குதுங்கிறது தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த சொசைட்டியில் ஆண்களுக்கு எப்படி கஷ்டப்பட்டாலும் நீதி கிடைக்காதுங்கிறது தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு அவர். ஸோ இது ரொம்ப சீரியஸாக எடுக்க வேண்டிய விஷயம். காலங்காலமாக பெண்கள் தான் கஷ்டப்பட்ட மாதிரியும் ஆண்கள் கஷ்டப்படாத மாதிரியும், என்னமோ அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆண்கள் கஷ்டப்பட்ட மாதிரியும், அதுக்கு முன்னாடியெல்லாம் ஆண்கள் கஷ்டப்படாத மாதிரியும் சில பெண்ணியவாதிகள், சில பெண்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி ஆண்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பெண்ணியவாதிகள் பெண்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, என்னடா காலங்காலமாக நாம் தானே பேசிட்டு வந்தோம், ஆணாதிக்கம், பெண்ணடிமை, கொடுமை பண்ணுறாங்க அப்படின்ட்டு இப்போ ஆண்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. அதனால் அந்த பெண்களுக்கு ஈகோ இடிக்குது. ஆண்கள் பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால தான் அவங்க சில பெண்கள் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன ஒரு ஆண் செத்ததுக்கே இப்படி ஆலோசனை பண்ணுறீங்க, இப்படின்னு. ஆக்சுவலாக இது ஒரு ஆள் கிடையாது, லட்சக்கணக்கான ஆண்கள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. வருஷம் ஆயிரக்கணக்கான ஆண்கள் தற்கொலை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது இன்றைக்கி அந்த அதுல் சுபாஷ் வந்ததுனால தான் நிறைய பேர்த்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதே ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் எத்தனை பெண்கள் வீடியோ போட்டிருப்பாங்க யூடியூப்பில், இல்லை மற்ற இன்ஸ்டாகிராமில் எத்தனை பெண்கள் வீடியோ போட்டிருப்பாங்க, எத்தனை பேர் பேசியிருப்பாங்க, எத்தனை பேர் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பெண்கள்லாம் இன்றைக்கி ஆளையே காணோம், எங்கே இருக்காங்கன்னே தெரியல, சைலண்ட்டாக உட்காந்துருக்காளுங்க. நீங்கள் சில ஆண்கள் மீடியாவில் இந்த வீடியோ போட்டாலும் அந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 99% ஆண்கள் தான் சப்போர்ட் பண்ணாங்க வேண்டிய. அங்கே உமன்ஸ் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ ரொம்ப ரேர் கேஸாக தான் இருக்கும். இவளுங்கெல்லாம் போய் சைலண்ட்டாக எங்கே போய் ஒளிஞ்சிருக்காளுன்னே தெரில. ஆனால் இதே விக்டிம் ஒரு உமனாக இருந்தால் மோர் தென் 50% கண்டிப்பாக இவளுக்கு தான் கமெண்ட் பண்ணணுங்க. எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்காங்க. தயவுசெய்து ஆண்கள் ரியலைஸ் பண்ணணும். இதை இன்னும் சிம்பு மாதிரியே இருக்காதிங்க. இந்த உலகம் வேறு மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்கு எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி நான் பார்த்த ஒரு சில பெண்கள் எப்படி கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். நிறையா பெண்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. நான் ஒரு 2-3 ஸ்க்ரீன்ஷாட் தான் ஜஸ்ட்டு வீடியோக்காண்டி எடுத்து போட்டிருக்கேன். எப்படி பாருங்கள், நெகட்டிவாக எப்படி கமெண்ட் பண்ணுறா பாருங்கள். இவருக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? இதுவே இவங்க குடும்பத்தில் யாராவது ஒரு நடந்தால் இப்படி கமெண்ட் பண்ணுவாளா? இதுவே உன் பையனுக்கோ, அண்ணனுக்கோ, தம்பிக்கோ இந்த மாதிரி நடந்தால் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவாளா? எவ்வளோ ஒரு வைக்கிற புத்தி இருந்தால் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவாளுங்க. இவளுங்கெல்லாம் பெண் என்ற ஆயுதத்தை பயன்படுத்திக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காளுங்க. மேபி இவளும் அந்த மாதிரி டைப்பான பொண்ணாக தான் இருப்பாள். அதனால தான் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறிக்கான். அண்ட் ஆல்சோ ஏன் இவ்வளோ மாதிரி பெண்கள்லாம் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, காலங்காலமாக பெண்கள் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஆண்கள் சொல்ல ஆரம்பிக்கவும் இவளால் அதை ஏற்றுக்க முடியல. அந்த ஈகோ ஹர்ட் ஆகுது, அந்த ஃபீமேல் ஈகோ ஹர்ட் ஆகுது. உடனே என்ன பண்ணுறது, நெகட்டிவாக அந்த மாதிரி கமெண்ட் போட்டு விட்றது. அதுதான் இந்த மாதிரி பெண்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஆண்கள் ரியலைஸ் பண்ணணும். ஆண்கள் ரியலைஸ் பண்ணணும். ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை நிறைய பேர் வராங்க. ஆனால் அதுவே ஒரு ஆணுக்கு ஒரு பிரச்சனை பெண்கள் அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. ஒரு சில பெண்கள் வராங்க, கண்டிப்பாக அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பெண்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவ்வளோ மாதிரி பெண்கள் வெளியே வேஷம் போட்டுட்டு நல்ல மாதிரி ஆண்களை மதிக்கிற மாதிரி, ஆண்கள்கிட்ட சாதாரணமாக பழகிற மாதிரி பழகாளுங்க. ஆனால் அந்த வைக்கிற பற்றி இந்த மாதிரி கமெண்ட்ஸில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வெளியே பார்த்தா நல்ல பெண்கள் மாதிரியே இருப்பாங்க. ஆனால் அந்த மனசுக்குள்ளே அந்த ஆண்கள் மீதான வைக்கிற பற்றி இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கமெண்ட் போடுறாங்க. அவனுங்களால் ஏற்றுக்க முடியல ஆண்கள் பேசுகிறதுனால. இதில் ஈக்குவலிட்டின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இவனுங்கெல்லாம் ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பெண்கள்லாம். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த பெண்கள் பயப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, காலங்காலமாக பெண்கள் தெய்வம், கடவுள், தெய்வத்துக்கு சமம், கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருந்தாலுங்க. இப்போ ஆண்கள் பேச ஆரம்பிக்கவும், அந்த ஸ்டீரியோடைப் உடைய ஆரம்பிக்கவும் இவளுக்கு பயம் வந்துடுச்சு. இங்கே பெண்களின் முகம் வெளியே வர 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 இந்த பெண்களுக்கு பயம் வந்துருச்சு. இந்த மாதிரி அதுல் சுபாஷ் மாதிரி ஒரு ஆள் கிடையாது, நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நிக்கில் ஷர்மா மாதிரி ஒருத்தி கிடையாது. இந்த மாதிரி நிறைய பெண்கள் சைலண்ட்டாக ஆண்களை அபியூஸ் பண்ணிவிட்டு, ஹராஸ் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக அந்த சொசைட்டியில் சுற்றிட்டு இருக்காளுங்க. காரணம் பெண் என்ற ஆயுதம். காரணம் என்னென்னா, பொம்பளைலாம் போய் ஆம்பளை
காரணம் பொம்பளைலாம் ஆம்பளை ஹராஸ் பண்ணால் அப்யூஸ் பண்ணால் இந்த சொசைட்டி வந்து அது ஒரு ஜோக்காக எடுத்துக்கும், அது ஒரு ஃபன்னாக எடுத்துக்கும். இந்த சட்டமும் ஆண்களுக்கு வந்து ஃபேவராக கிடையாது. அதனால் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்ட இந்த பெண்கள் இவன் என்ன பண்ணாலும் வெளியே சொல்ல மாட்டான், அப்படியே சொன்னாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. காரணம் இவன் ஆண், நம்ப மாட்டாங்க யாரும். அதனால் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம என்ன வேணாலும் செய்யலான்னு சொல்லிட்டு காலங்காலமாக அதை பண்ணிகிட்ருக்காளுங்க. இப்போ வந்து பூதாகரமாக வெடிக்கவும் அந்த பயம் வந்து பெண்களுக்கு வந்துடுச்சு. உடனே இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறது, இந்த மாதிரி வக்கர புத்தியோட பேசுகிறது. தயவுசெய்து ஆண்கள் வந்து இது வந்து இந்த விஷயத்தை விடக்கூடாது. நீதி கிடைக்கிற வரைக்கும் சும்மா 10 நாள் பேசிவிட்டு அதை அப்படியே மறந்துடக்கூடாது. இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டுருக்காங்க. நான் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட்லேருந்து NCRB டேட்டாவே எடுத்து பாருங்கள், சூசைட் ரேட் எடுத்து பாருங்கள், அதிலே எவிடன்ஸ் இருக்குது. கூகுளில் செக் பண்ணாலே போதும். ஆனால் கிட்டத்தட்ட இங்கே எனக்கு தெரிஞ்சு இந்த இஷ்யூ தான் வந்து பூதாகரமாக வெடிச்சிருக்கக்கூடிய. இதுக்கு முன்னாடி நிறையா லட்சக்கணக்கான ஆண்கள் சூசைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை பற்றி நம்ம மீடியாவோ யாரும் பெருசாக பேசுனது கிடையாது. காரணம் ஆண்களுக்கு நடந்தால் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதே ஒரு பொண்ணு நடந்தால் நிறைய பேர் பேசுவாங்க, டிபேட் பண்ணுவாங்க. அது நல்ல விஷயந்தான். ஆனால் இப்போ ஆண்களுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். சமுதாயத்தில் பெண் என்ற ஆயுதத்தை பயன்படுத்திட்டு சுற்றிட்டு இருக்கிற கொடுமை பண்ணுற பெண்களோட முகம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டீரியோடைப் உடைய ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து வரவேற்க தண்டிய விஷயம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஆண் ஹராஸ் பண்ணுறான், அப்யூஸாக அந்த இதுக்கு உள்ளே வரான் அப்படின்னா தயவுசெய்து கிண்டல் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் கிண்டல் பண்ண தான் இந்த மாதிரி பெண்கள் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. இந்த சொசைட்டி பெண்களுக்கு கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸ் ஆண்களுக்கும் கொடுத்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் சூசைட் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் நம்ம கொடுக்குறதில்ல, அதை ஜோக்காக பார்க்குறது, ஃபன்னாக பார்க்குறது, ஆண்களுக்கு ஒரு அப்யூஸோ ரேப்பு நடந்தால் ஃபன்னாக பார்க்குறது, அதுதான் இந்த மாதிரி பெண்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆண்கள் சஃபர் ஆனால் அதை சொசைட்டி ஜோக்காக தான் பார்க்கும், ஃபன்னாக தான் எடுத்துக்கும். இவனுங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு அந்த மாதிரி பெண்களுக்கு நல்லாவே சொசைட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. தயவுசெய்து ரியலைஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து இந்த சொசைட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இன்னும் 1900, 1950 அந்த காலகட்டத்தெல்லாம் கிடையாது. இப்போ வந்து ஆண்கள் வந்து ரியலைஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து சிம்பாக இருக்காதீங்க. கொஞ்சம் உங்களுக்காக யோசிங்க. இங்கே சட்டம் கண்டிப்பாக ஆணும் பெண்ணுக்கும் சமமாக கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். இல்லைன்னா இந்த மாதிரி தற்கொலைகள் நடந்துட்டு தான் இருக்கும். நாமளும் வழக்கம் போல் வீடியோ போட்டுட்டு தான் இருப்போம். வணக்கம்.